ஹே கைஸ் வணக்கம். வீடியோ கிளிக் பண்ணதுக்கு நன்றி. ஸோ இந்த வீடியோவில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் கறி ரெசிபி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது டேஸ்ட் வைஸ் உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த ரெசிபி சப்பாத்தி, பரோட்டா, ரோட்டி, நான் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்குங்க. ரைஸ்க்குமே நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். எந்த டிலேவுமே இல்லாமல் டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம ஒரு மசாலா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த சிக்கன் ரெசிபியோட டேஸ்ட்டே இந்த மசாலா தான். அதுக்கு நான் இந்த இடத்துல 3 காரமான வரமிளகாயும் 3 காஷ்மீர் சில்லியும் நீல வாக்கில் கட் பண்ணி கொட்டையெல்லாம் உதுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். இப்போது அதிலேயே 10 to 12 முந்திரி பருப்பையும் சேர்த்துட்டு நான் இந்த இடத்துல 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு 3 பழுத்த தக்காளியை மேலே இருக்க அந்த கருப்பு கலர் மூக்கை மட்டும் வெட்டிட்டு 4ஆக கட் பண்ணி அதுக்குள்ளேயே சேர்த்துட்டு நல்லா கொதிக்க இருக்க தண்ணி அது மூழ்கிற அளவுக்கு ஊற்றி மினிமம் 15 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ் வரைக்கும் ஊற வச்சிடலாம். அப்ராக்சிமேட்டாக ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம சேர்த்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா ஊறி இருக்கும். இப்போ தக்காளி, முந்திரி, மிளகாய் எல்லாத்தையுமே தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா சாஃப்டாக மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அரைக்கும் போது தண்ணி சேர்க்க வேணாங்க, அதில் இருக்க தண்ணியே போதுமாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துருக்கணும், கொஞ்சம் கூட தருத்தருன்னே இருக்கக்கூடாது. இப்போ நம்ம சிக்கன் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. அதுக்கு ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நான் இந்த இடத்துல 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அந்த 1 கிலோ சிக்கனுக்கு 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துட்டு அந்த எண்ணெயோட ஒரு தடவை நல்லா வணக்கி விட்டுடலாம். 2 நிமிஷம் வெங்காயத்தை எண்ணெயில் நல்லா வணக்கி விட்டதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயத்துக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இந்த இடத்துல 1/4 டேபிள் ஸ்பூன் பொடி உப்பு சேர்த்துருக்கேன். ஆக்சுவலாக பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக இந்த இடத்துல நீங்கள் 1 கப் நிறைய சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வணங்கி கண்ணாடி மாதிரி ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து ஒரு தடவை நல்லா வணக்கி விட்டுடலாம். நம்ம சேர்த்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போய் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா இதிலேயே 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் காரமான வரமிளகாய் தூள், அது போக 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்து ஒரு தடவை அந்த எண்ணெயோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இந்த ஸ்டேஜில் 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். அப்ராக்சிமேட்டாக ஒரு 2 to 3 மினிட்ஸ்லேயே நம்ம சேர்த்த தண்ணி எல்லாம் போய் வெங்காயம் இந்த அளவுக்கு குக் ஆகிருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் 1 கிலோ சிக்கனை உள்ளே சேர்த்துட்டு அந்த வெங்காயத்தோடு நல்லா பரட்டி விட்டுடலாம். இந்த அளவுக்கு எல்லா சிக்கனோட கோட்டாகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தோம்ல மசாலா, அதை கம்ப்ளீட்டாக உள்ளே சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலாவை சிக்கனோட இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் இந்த இடத்துல 1 டேபிள் ஸ்பூன் பொடி உப்பு சேர்த்துக்கிறேன். அது போக 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து ஒரு தடவை நல்லா பரட்டி விட்டுடலாம். இப்போ நம்ம சிக்கனுக்கு தேவையான எல்லா மசாலாவுமே சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இதை மூடி போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். அப்ராக்சிமேட்டாக ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சிக்கன்லேருந்து தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கும். இந்த ஸ்டேஜில் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு தடவை நல்லா பரட்டி விட்டுட்டு திருப்பி மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணி எடுக்கணும். இப்போ திரும்பவும் ஒரு 5 to 7 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சிக்கன் லைட்டாக வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆகிருக்கும். இப்போது இந்த ஸ்டேஜில் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட பொடி உப்பு சேர்த்துக்கலாம். நான் இந்த இடத்துல 1/4 டேபிள் ஸ்பூன் பொடி உப்பு சேர்த்துக்கிறேன். மறுபடியும் தேவைப்பட்டால் டேஸ்ட் பார்த்துட்டு இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நீங்கள் அடிகனமான பாத்திரம் எடுத்திருந்தீங்கன்னா ஹை டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க, ஒன்றும் ஆகாது. அப்படி இல்லாமல் லேசான பாத்திரம் எடுத்திருக்க பட்சத்தில் சிம்மில் வச்சு குக் பண்ணிக்கோங்க, ஏன்னா சீக்கிரமாக அடி பிடிச்சிக்கும். இப்போ திரும்பவும் மூடி போட்டு குக் பண்ணி நம்மளோட சிக்கன் இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ட்ரையாக வெந்து வர அளவுக்கு குக் ஆகி இருக்கணும்.
ஆக்சுவலாக இந்த ஸ்டேஜில் நீங்கள் டேஸ்ட் பார்க்கும்போது சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும். அது போக நம்ம சேர்த்த தக்காளியோட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா குக் ஆகியிருக்கணும். இப்போ கடைசியாக கொஞ்சமாக கசூரி மேத்தி, அது போக ஒரு கை நிறைய மல்லி இலையை சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆக்சுவலாக இந்த ரெசிபிக்கு 2 விஷயம் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட், சிக்கன் வந்துட்டு அந்த மசாலாவோடு சேர்ந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கணும். அது போக தக்காளியோட பச்சை வாசனை எல்லாம் போய் மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு குக் ஆகியிருக்கணும். இந்த ரெசிபியை இதே மாதிரியே குக் பண்ணி சர்வ் பண்ணிங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சால் அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என் வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி.